வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல. இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சார் பத்தி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வரிசையில ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இந்த ஃபிலிம். சார் ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். அண்ட் ஐ திங்க் ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் சார். நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணும்னா பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்டே போனோன்னே இட்ஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடயுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வி நீட் ஆல் யுவர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் தி ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை தான் எனக்கு முதல் மேடை, முதல் அனுபவம். 2019 மலையாள சினிமா மூலமாக, லவ் ஆக்ஷன் ட்ராமா மூலமாக நான் அறிமுகமானேன். அதுக்கப்புறம் பீஸ்ட் படத்தில் விஜய் சார் கூட ஒரு காம்பினேஷன் சீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஃபயருங்கிற ஃபில்ம் வந்து எனக்கு ஜேஎஸ்கே சார் கூப்பிட்டுருந்தாரு, கதையை சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு நானும் சினிமாவுக்கு புதுசு தான். ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்கக்குள்ளே கொஞ்சம் பயந்துட்டு, கொஞ்சம் கண்டென்ட்டெல்லாம் கொஞ்சம் அடல்ட்டாக இருந்துச்சு கேட்கக்குள்ளேயே. ஸோ ஃபுல்லாக அந்த கதையை கேட்ட பிறகு தான் எனக்கு ஓகே பண்ணலாம், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் கதை சொல்லி முடித்த உடனே நான் ஓகே சார் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் யோசிக்கிறது கூட டைம் எடுக்கலை. ஏன்னா இந்த சமூகத்தில் பெண்களை ஏமாற்றும் ஆண்களுக்கும் சரி, ஆண்களால் ஏமாற்றப்படும் பெண்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும். படம் மட்டும் இல்லை, இது ஒரு நல்ல பாடமாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு பாட்டில் நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். சார், நீங்கள் ப்ரொடியூசர், டைரக்டர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், அதையும் தாண்டி நீங்கள் எனக்கு நல்ல ஒரு அட்வைசர். ஸோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னா எனக்கு அது சொல்ல வார்த்தையே இல்லை. அதே மாதிரி சதீஷ் சார், கேமராமேன், டிஓபி, ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுள் எனக்கு அவர் கூட. ஏன்னா ஏதாச்சும் ஒரு கரெக்ஷனாக இருந்தாலும் பப்ளிக்கில் சத்தமாக சொல்லவே மாட்டார். என்கிட்ட வந்து அம்மா இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அந்த அளவில் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இசையமைப்பாளர் டிகே சார், ஃபஸ்ட்டு இந்த சாங்கை நான் கேட்ட உடனே, இந்த கல்யாண சாங் அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சில சாங் வந்து நம்ம கேட்க தான் பிடிக்கும், ஆனால் அந்த சாங் எனக்கு கேட்ட உடனே பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரொம்ப அழகான பாட்டு கொடுத்துருக்கீங்க சார். இதுக்கப்புறம் எல்லா முகூர்த்தத்துலேயும், திருமணங்கள்லையும் இந்த கல்யாண பாட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ சார். அதே மாதிரி ஜீவா சார், நீங்கள் சொல்லி நீங்கள் தான் எங்களுக்கு மெயினாகவே இப்படி பண்ணு அப்படி பண்ணலாம் சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பாலா, சாந்தினி சொன்ன மாதிரி தான், ஃபர்ஸ்ட் பாலா தான் ஹீரோ அப்படின்னோட, ஐயோ பாலாவா கோபக்காரராக இருப்பாரு, சாரு மேசையெல்லாம் தூக்கி உடச்செல்லாம் பார்த்துருக்கேன் பிக் பாஸ்லன்னு சொல்லியெல்லாம் பயந்துருந்தேன். ஆனால் பாலா அப்படி கிடையவே கிடையாது. சரியான கைண்டான ஒரு பர்சன். ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ பாலா. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், இதில் நீங்கள் ட்ரெய்லர் டீசரில் பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் கொஞ்சம் கண்டென்ட்டாக. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் பண்ணக்குள்ள
ஃபஸ்ட்டு அந்த ஒரு ஐ மீன் அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க பாலா. அதனால தான் எனக்கு அந்த படம் அந்த சீன் எனக்கு வந்து பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பர்டிகுலர் சீன்ஸ் எல்லாம் எனக்கு பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்ஸ் பாலா, உங்களுக்கு என்னை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க அந்த சீன்ஸில் எல்லாத்துலேயும். அதே மாதிரி மானஸ் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி ஒரு 2 டேஸாக எங்களுக்கு ரிஹர்சல் இருந்துச்சு. ஸோ என்னை மோட்டிவேட் பண்ணார். ஓகே நல்லா பண்ணுறீங்கன்னு ஓகேன்னு இன்னுமே நல்லா பண்ணியாச்சு மானஸ், தேங்க்யூ. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபியூ டேஸ் தான் எங்களோட காம்பினேஷன் சீன் இருந்துச்சு. சாக்ஷி கூட, சாந்தினி, உமா, அப்புறம் ரக்ஷிதா, இவங்க கூட எல்லாமே. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணதில். அதே மாதிரி இங்கே வந்திருக்கும் மீடியா நண்பர்கள், நீங்கள் தான் வந்து உங்கள் எழுத்துக்கள் தான் எங்களோட தலையெழுத்தையும் மாறும். ஸோ இந்த மாதிரி படங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் கண்டிப்பாக. அப்புறம் டெலிகிராமில் ஓடிடிலலாம் வந்து லிங்க் வரும், கிளியர் காப்பியெல்லாம் பார்க்கலாம்லாம் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும், எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் டைம் டப்பிங், எல்லாமே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப ஸ்பெஷல். அண்ட் ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் எனக்கு ஆல் த்ரூ அவுட் த மூவி இருக்க மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் எஸ்கே ஜீவா சார். என்னை வந்து ஜேஎஸ்கே சாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு டேரக்டாக ஒரு கான்டாக்டாக வச்சு பேசி சொன்னார், ஹவ் இஸ் இட் கோயிங் டு பி, இந்த கேரக்டர் எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் த்ரூ அவுட்டாக சாரோடே இருந்து பண்ணனால ஐ வாஸ் ஸோ ஹாப்பி அண்ட் கிளாட். ஏன்னா அங்கங்கே வந்து கூடவே எப்படி கைட் பண்ணி கூட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ டு த ஹோல் டீம். தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்களே, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சாரியில் பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு ஒரு கை தட்டல் கொடுக்கலாம். வந்த உடனே I was like, நீங்கள் தானா? ஓ மை காட், ஸோ சர்ப்ரைசிங். பட் தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ், நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி தேங்க்யூ ஸோ மச் ஜேஎஸ்கே சார். ஆக்சுவலி சார் எனக்கு அப்போது ஃபயரே கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் யூ எக்ஸ்பிளைன் த தாட் டு மீ, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். ஐ வாஸ் லைக், சார் ஆர் யூ ஷுர், லைக் டு வி டூ திஸ்? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது, இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்னைக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்னைக்கு ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம், கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போ ஐ ஃபீல் தட் யூனோ இன்னைக்கு இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட். தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம் இந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னென்னா நம்ம நான் புதுசு தான் ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமும் இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவரை குருஜின்னு தான் கூப்பிடுவேன், ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன்,
எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார், இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன், ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணாமா, நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான், அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ கைத்தட்டோ இல்லை சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம், ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னன்னா இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிகர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தனியாக ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புடியார் சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தேங்க்யூ ஸோ மச். வந்து இயக்குனர் திரு ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அது வந்து திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம். ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது. அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு 7-8 படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு வந்து பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமாக இருக்குது. ஒரே படத்தில் தயார் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அடுத்து என்ன மீனோட அடுத்த காட்டுன்னு அதுக்குள்ளே வெட்டி விட்டாங்க மாதிரி நல்லா தானே இருக்கு. அதான் நீ தான் கட்டுதா. ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு நம்மளும் மனசுக்குள்ள இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது. அது முன்னாடி ரோவில் நம்ம, பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு.
அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர். கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்கே டச் பண்ணால் என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ணவர் தான் அவர். அதனால் அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை விட்டீங்க, அவர் அரசியல்லையும் இருக்கிறார். கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு. நிச்சயமாக அது வந்து தப்பு செய்கிறதுக்காக இல்லை, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து, அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை வந்து அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டர்கள் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு 2 காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்ல எல்லாம் வந்து மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்பவுமே நம்ம எல்லாம் நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டாரு. இப்போ பேசும்போதே சொல்லிட்டாரு, அதாவது அந்த காலத்து தயாரி நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளெல்லாம். சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்றைக்குமே சினிமா தான். ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரையிலும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது. எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நினச்சதான் சிவா சாரும் கொஞ்சம் பேசிட்டாரு. அதில் இன்னும் ஒரு சின்ன இந்த ரிவ்யூஸ் பற்றி அவர் சொல்லியிருந்தார். அதை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தையும் நானும் சொல்லிடுறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. 2022 நாங்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அப்பயே வந்து நாங்கள் வந்து பத்திரிகை ஊடகங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வச்சோம். என்னென்னா, சிறு படங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த அப்போ வந்து வெள்ளி சனி ஞாயிறு மட்டும்தான் ஒரு வியாபாரமாக இருந்தது. அதில் வந்து ஒரு ரிவ்யூங்கிற பேரில் பல அந்த படம் அவங்க ரிவ்யூ சொல்கிறது தப்புன்னு நாங்கள் சொல்லலை, கருத்து உரிமைன்னு சொன்னோம். அதே நேரத்தில் அதுக்கு வர பின் விளைவுகளை, அதனால ஒரு 100 குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது. ஒரு படம் வந்து இந்த ரிவ்யூனால என்ன பாதிப்புனா ஒரு 100 குடும்பங்களுக்கு, அது ஒரு தயாரிப்பாளர் தலையில் மொத்தமாக வந்து விழுந்துருது. அதனால அது ஒரு வேண்டுகோளாக தான் நாங்கள் வச்சோம். மற்றபடி இன்னைக்கு சிறுபடங்கள் இந்த வருஷத்தில் அதிக சக்ஸஸாக பார்த்தீங்கன்னா நிறையா சிறுபடங்கள் வந்து ஓடி இருக்கு. அதற்கு காரணம் வந்து அதோட ரிவ்யூஸு. அந்த ரிவ்யூனால படங்களை ஓட வச்சிருக்கவும் முடிஞ்சது. இந்த வருஷம் தமிழ் திரைப்படத்தில் வந்து அதிக வியாபாரங்கள், இப்போ வியாபாரங்கள் அவர் சொன்ன மாதிரி தியேட்டரை நம்பி வர்றதை வந்து நாங்கள் வந்து அன்னிலேருந்து சொல்லிகிட்டே தான் இருக்கிறோம். தியேட்டரை நம்பி தான், ஓடிடிங்கிறது அடிஷ்னல் பிஸ்னஸ், அதை நம்பி படம் எடுத்தால் நம்ம வந்து மாட்டிப்போம். ஏன்னா காலங்களில் வந்து ஓடிடியும் டவுன் ஆகும்போது மாட்டிப்போன்றதுனால திரையரங்கை நம்பி படம் எடுங்க அப்படின்னு எல்லா தயாரிப்பாளர்கள்ட்டையும் நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம். அதுதான் இப்போ 2024 வந்துட்டுருக்கு. இந்த சிறு படங்களுக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் ஒரு துளிர் விட்டுருக்கு. சிறு படங்கள் தான் அதிகமாக இந்த வருஷத்தில் ஓடி இருக்கு. நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், எந்தெந்த படங்கள் ஓடி இருக்குன்ற கணக்கெடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. அது வந்து அந்த முதல் நாள் ரிவ்யூ, 2வது நாள் ரிவ்யூலனாலையும் ஓடி இருக்கு. அதே மாதிரி பெரிய படங்களோட பாதிப்பு வந்து என்னன்னா, இது 100 படங்கள் பாதிக்கும் போது ஒரு 1000 குடும்பங்கள், அது 100 குடும்பங்கள் இது வந்து பாதிக்குதுன்னா, பெரிய படங்களோட சரிவு வந்து ஒரு 1000 குடும்பங்கள். ஏன்னா அதோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 சிறு படங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பெரிய பட்ஜெட் படம். ஒரு படம் வந்து மொத்தமாக வந்து இண்டஸ்ட்ரியோட எல்லா விஷயங்களையும் பாதிக்கப்படும். அதனால தான் வந்து அவங்க வந்து ரிக்வெஸ்ட் வச்சாங்க. அதை வந்து நாங்கள் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம். ஒரு யூனிட்டாக தயாரிப்பாளர்கள்ட்ட நாங்கள் திருப்பியும் அவங்கக்கிட்ட கேட்குறோம், ஒரு படங்கள் ஓடுறதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேண்டும். அது வந்து சரியான முறையில் நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்குன்னு கேட்டுக்கிறேன். படத்துக்கு ஜேஎஸ்கே சார்.
இந்த படத்தோட ஜேஎஸ்கே சார்ட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஃபுட்டேஜ் காமிச்சார். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் நல்ல மெசேஜ் இந்த படத்தில் இருக்குது. நம்ம பார்க்குறத ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். ஆனால் படத்தில் வந்து அது என்னென்னா வியாபாரத்துக்காக இது வந்து இந்த சாங்ஸு ட்ரெய்லர்ஸ் காரணம் அதை தாண்டி படத்தில் ஒரு பெரிய மெசேஜ் வச்சுருக்காரு. அது நானும் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் வந்து நான் இன்னொன்று யோசித்தேன். ஜேஎஸ்கே வந்து சார் வந்து நிறைய படங்களை வந்து நேஷ்னல் அவார்டு வின்னிங் படங்கள்லாம் எடுத்து தயாரித்தவர். இப்போ திடீர்னு இயக்குனருக்கு வந்துட்டார், நடிச்சிட்டு இருந்தார். இப்போ இயக்கத்துக்கு வந்துட்டுருக்காரு. என்னன்னு யோசிச்சா இன்னைக்கு தயாரிப்பாளர்களை வந்து நம்ம ஒரு டைரக்டரை நம்பி தயாரிப்பாளர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கரண்டில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆனவங்க எல்லாருமே இயக்குனர் தயாரிப்பாளர்கள் தான் சக்ஸஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸே வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலைகள் போயிட்டுருக்கு. ஏன்னா தன் படங்கள் அப்படின்னு இருக்கிறதுனால தான் அவர் அதை திங்க் பண்ணி தனக்கு இவ்வளோ படங்கள் தயாரித்தார். அவருடைய கணக்கு எடுத்து பார்த்தீங்க எவ்வளோ ஜெயிச்சிருக்காரு. படங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமாக பண்ணியிருக்காரு. படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்கு, பேர் கிடச்சிருக்கு. பணம் கிடச்சிருக்கான்னு கேளுங்க ஜேஎஸ்கே சார்கிட்ட. அவர் அதுக்கு போராடிட்டு தான் இருக்கார். அதனால தான் இந்த படத்தை அவரே இயக்கி இதை ஒரு பட்ஜெட்டில் வந்து பிளான் பண்ணி நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நான் வந்து எங்கள் அப்பாவை பார்த்து ஒரு சின்ன படம் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்டில் இப்படி ஒரு படம் பண்ணலாம் அப்படிங்க அப்பாவை நான் பார்த்து நிறையா பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் யாரையுமே அந்த ஸ்கேலில் நான் பார்க்கல. காலங்கள் மாறுது, பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் எல்லாமே மாற்றிட்டுருக்கேன். அந்த ஸ்கேலில் ஒரு டைரக்டராக நான் பார்க்கல. ஜேஎஸ்கே சாரை வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் பட்ஜெட்டில் இன்னைக்கு காலகட்டத்தில் எடுக்க முடியும்னா அவர் ஜேஎஸ்கே வந்து இதில் இந்த படத்தில் பண்ணி காமிச்சிருக்காரு. அதை கேட்டதில் தெரிஞ்சிச்சு. 100% சக்ஸஸ். இது வந்து இதில் இந்த மாற்றமே கிடையாது. ஏன்னா இந்த படத்தோடைய உண்மை நிலவரம் அவருக்கு தெரியும். இதை எப்படி வியாபாரம் பண்ணுறதும் அவருக்கு தெரியும். அவர் பல துறைகளில் இருக்கார். இதை வந்து ப்ராப்பராக இதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. இப்போ ஆர்வி உதயகுமாருக்குலாம் சாருக்குலாம் பேசிகிட்டு இருந்தார், இயக்குனர் சங்கத்தில் மெம்பர் ஆகிடுங்கன்னு. கண்டிப்பாக ஆகிட்டு எப்படி பட்ஜெட்டில் படம் பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார். அதை அவர் போயிட்டார், இருக்கும்போது சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி இதில் நடித்த ஸ்டார்ஸை ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவர் இயக்க முடியும், டீம் எல்லாமே இருந்தாலும் ஆர்டிஸ்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். இதில் வந்து நல்லா எல்லா ஆர்டிஸ்ட்டும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே சொல்லிட்டாங்க, பாராட்டினாங்க. இவங்க எல்லாருமே ஆல்ரெடி நிறையா படங்கள் பண்ணியிருக்காங்க. பாலாஜி முருகதாஸ் வந்து 2 படம் பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து கொஞ்சம் பிரைட்டாக தான் வரும், இன்னும் பெட்டராக வரும் எல்லாருக்கும். இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னை கடைசியில் பேச விட்றத பார்த்தா இது என்னை ரொம்ப பெரிய மனுஷனாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான், ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்கு தான் முதல்லையே வரக்கூடாது. முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சிருக்க அன்பு, பாசம், நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அவர் நானும் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்குமா? எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் 25 வருஷமாக எனக்கு பார்க்க நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷம் இருந்தாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி அவன் நட்பு. ஆனால் அடுத்தவங்க நட்பு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு, போக முடியலன்னா சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, அவரே ஃபைனல் க்ளோஸ் பண்ணுவார். நிஜம் எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். இந்த கதை வந்து ரொம்ப போல்டான அட்டெம்ப்ட். இந்த அவசியம் இந்த சமுதாயத்திற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் முக்கியமாக அலசி ஆராயப்பட்டு நிச்சயமாக வந்து ஒரு பதிவாக இந்த படம் நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். சமீபத்தில் கூட வந்து பெண்களுக்கான பிரத்யேக காட்சி போட்டோம். சென்னையில் ஆட்டோ ஓட்டும் பெண்கள் ஓட்டுநர்கள் எல்லாம் பார்த்தாங்க, ரொம்ப ரொம்ப ரசித்தாங்க. கிட்டத்தட்ட அவங்கள எல்லா இடத்துலையும் கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது அந்த படம். அதே மாதிரி வெறும் பாய்ஸ்க்காக ஒரு ஷோ போட்டிருந்தேன். பார்த்தவர்கள் எல்லாருமே மேடையில் இருக்கும் பாண்டியராஜன் சார், சிவா சார் உட்பட அத்தனை பேருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்கு. நீங்களும் விரைவில் பார்க்க போறீங்க. அதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். இந்த படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து மொத்த டீமே ஒரு ஃபேமிலியாக இருந்தோம். பாலாஜி வந்து
இந்த ஒரு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக டேக் ஆஃப் ஆகி ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒன்றுக்கு 4 ஹீரோயின் ஒன்று சொல்லவே தேவையில்ல, நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்க்கும்போது புரியும். அதே நேரத்தில் சாந்தினி ரொம்ப குறிப்பாக சொல்லணும், சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னா சாந்தினியை சொல்லலாம். நம்ம ஒரு ஸ்பாட்டில் வந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்கூட்டியே அவங்க கிட்ட போய் எனக்கு இதுதான் கதை, இதுதான் இன்னைக்கு எடுக்க போகிறேன், எனக்கு இதுதான் தேவைன்னா அவ்வளோ ஒரு 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 கோஆர்டினேஷன், கோஆப்ரேஷன். அவங்களுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல பெரிய இடம் காத்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு துர்கா கதாபாத்திரத்தில் எல்லார் மனசுலையும் இடம்பெறக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சாந்தினி, தேங்க்யூ பாலாஜி. அப்புறம் சொன்ன மாதிரி இங்கே பிரிட்டி டால் சாக்ஷி அகர்வால், படம் பாருங்க, படத்தில் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு போல்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. டே ஒன் ஃபஸ்ட்டு நான் நினைக்கிறேன் இந்த படம் கதை வந்து நான் வந்து இந்த கதைக்கு வந்து கதாநாயகன் தேடும் ஒரு 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 காலம் வந்து ரொம்ப நாளாக எடுத்துக்கிச்சு. எனக்கு அந்த காசி கேரக்டர் அப்படிங்கிற அந்த கேரக்டருக்கு யாரும் கிடைக்கவே இல்லை. அது ரொம்ப நாள் எடுத்து தான் எனக்கு பாலாஜி. அதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஹீரோயின்ஸ் இப்படி இத்தனை பேர் இருக்கணும் போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் சாட்சியை பார்த்து தான் கதை நரேட் பண்ணேன். அப்போவே இந்த கதையை வந்து தைரியமாக அக்செப்ட் பண்ணி என்னை நம்பி இந்த ரோலை பண்ணதுக்கு சாக்ஷி அகர்வால், தேங்க்யூ ஸோ மச். குட் பிளேஸ்மெண்ட் இஸ் தேர் ஃபார் யூ. அதே மாதிரி காயத்ரி ரொம்ப துருன்னு இருப்பாங்க. இது முதல் படம்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய ஒத்துழைப்பு. கிட்டத்தட்ட நான் வந்து இதான் சொன்னேனே, இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி மாதிரி. இந்த படம் முடிஞ்சும் எங்களுடைய படம் ஷூட் முடிஞ்சு எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் கூட எங்களுக்கு வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல உறவு தொடருது. ஷி ஹாஸ் அ குட் பிளேஸ்மெண்ட், ஒரு நிறைய பெரிய ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் குறிப்பாக கேமராமேன் அவர் சொல்லி ஆகணும். ஒரு இயக்குனரும் கேமராமேனும், அதுவும் எனக்கு முதல் படம். நான் பண்ணும்போது நான் என்ன நினைக்கிறேனோ அதை வந்து கன்சீவ் பண்ணி அது காட்சிகளாக கொண்டு வர வேண்டியது வந்து ஒரு ஒளிப்பதிவாளரோட கடமை. எங்களுக்குள்ள புரிதல் ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டது. நான் என்ன தேவைன்னு நினைக்கிறேன் அது எனக்கு. அதே மாதிரி ஸ்பாட்டில் திடீர்னு அவனு ஒரு கம்போஸ் பண்ணியிருப்பாரு, நான் திடீர்னு வந்து இல்லை இதை இப்படி மாற்றுங்கன்னுவேன். எத்தனை வாட்டி எந்த விஷயம் சொன்னாலும் அது சலிப்பே தட்டாமல், முகம் சலிக்காமல், அது நாங்கள் ஒரு டே ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன். ரொம்ப அவருடைய ஒர்க் இருக்கும். நீங்கள் பார்ப்பீங்க இந்த படம் வரும்போது. ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளராக அவர் வரப்போகிறாரு. இந்த இண்டஸ்ட்ரியில் அவருக்குன்னு ஒரு தனி இடம் காத்துக்கிட்டு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி சதீஷ் ஜி. அப்புறம் வந்து நம்ம மியூசிக் டைரக்டர், நான் ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்க்கும்போதே எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு நிச்சயமாக அவர்கிட்ட வந்து ஒரு அவர்கிட்ட நம்ம வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி வேணாலும் கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி வந்து கூட எத்தனை டியூன், எத்தனை வாட்டி என்ன கரெக்ஷன் சொன்னாலும் பண்ணக்கூடியவர். அதே நேரத்தில் அது மாத்திரம் இல்லை, அவருக்கு அந்த திறமை இருந்தது. அந்த திறமையை வந்து நம்ம அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வரணுன்ற முயற்சியில் நானும் அவருக்கு வந்து இந்த படம் வரும்போதே சொல்லிட்டேன், எனக்கு இந்த 2 சாங் இந்த சுச்சுவேஷன் நீங்கள் சாங் போட்டு கொடுங்க, எனக்கு பிடிச்சிருந்தா மாத்திரம்தான் வாய்ப்பு தருவேன்னு. அதை வந்து சரியாக செஞ்சு சரியாக பயன்படுத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னைக்கு கூட சின்ன கரெக்ஷன் சொல்லியிருக்கேன், ஒர்க் பண்ணியிருக்காரு. சிறந்த இசையமைப்பாளராக வருவார். வாழ்த்துக்கள் டிகே. என்னுடைய இந்த 2 பாடல்கள், இந்த படத்தில் வந்த பாடல்கள், ஒன்று மதுரை கவி, நீண்ட நாள் என்னுடைய குடும்ப உறுப்பினர் மாதிரி ஒரு சிறந்த பாடல் கொடுத்துருக்கார், கல்யாண சாங். அதே மாதிரி ரா, 2 பேருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அதுக்கப்புறம் ஜீவா சார், நான் வந்து அநீதி படத்தில் தான் அவரை வந்து முதல்ல எனக்கு பரிச்சயம். அதுக்கு டைலாக் எழுதியிருந்தார். ரொம்ப நகைச்சுவை உணர்வு உள்ள ஒரு மனிதர். அவர் கூட பேசி பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய எழுத்துக்கள், அதுக்கப்புறம் நிறைய படங்கள், அவரோட படங்கள் நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறோன்னும் போது நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளும் கற்றுக்கணும். இது எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சினிமாக்குள்ளே வர முடியாது. டெய்லி நம்ம கற்றுக்கணும். புது விஷயங்கள்லாம் கூட கற்றுக் கொடுக்குறது யார் வேணாலும் கற்றுக் கொடுக்கலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் ஆனந்தராஜ், அதுக்கப்புறம் என் டீம், அவர் குறிப்பாக வந்து சார் நான் இது இப்படி பண்ணலான்னு நினைக்கிறேன், எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தோணுதா, நான் இப்படி தான் டிசைட் பண்ணியிருக்கேன்னு அவரோட சஜஷன்ஸ் சொல்லுவார். ஸ்பாட்டில் அவர் வந்து ஒரு புதுமை பித்தன் ஒரு பிரமாதமான படத்தை எடுத்தவர். அதுக்கப்புறம் கார்த்திகை வச்சு லவ்லி படம் பண்ணவர். ஒரு மூத்த இயக்குனர் தான். ஆனால் அந்த இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படி ஓரமாக தூக்கி வச்சுட்டு கூட ஒரு சக நண்பராக இருந்து இந்த படத்துக்கு வந்து பக்கபலமாக கூட இருந்து எனக்கு ஒர்க் பண்ணார். நன்றிகள் ஜீவா சார்.
அவர் வந்து அடுத்து என்னுடைய தயாரிப்பில் குற்றம் கடிதல் பாகம் 2 வந்து அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு. அந்த படம் விரைவில் வந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஒரு கூடுதல் தகவல். அப்புறம் பிரேம் எடிட்டர், ரொம்ப சிறப்பான ஒரு எடிட்டர். குற்றம் கடிதல்லையே எனக்கு வந்து அவரோட பணி ரொம்ப ஒரு ஆச்சரியமூட்டியக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்த வெர்ஷன் வந்து நானும் பிரேமும் உட்காந்து சேஞ்ச் பண்ணது. குற்றம் கடிதலுக்கு முதல்ல வேற ஒரு வெர்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் டோட்டலாக ஆர்டரே மாற்றணும். அப்போவே நாங்கள் கணிச்சோம் இந்த ஆர்டரில் இந்த படம் பண்ணால் டெஃபினட்டாக பேசப்படும்னு. அந்த அளவுக்கு வந்து அவர் எடிட்டிங்கில் வந்து பிரமாதமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த படத்துக்கு வந்து நிறைய நாள் அவர் எடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் எடிட்டிங்க்கே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 மாதம் இருக்குமா பிரேம்? 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் 2-3 ஆர்டர் பண்ணி எல்லாம் பார்த்தா ஃபைனல் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. தேங்க்யூ பிரேம். அப்புறம் மானஸ் கோரியோகிராஃபர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. சிறந்த நடிகரும் கூட, அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரணும். அனு கூட ஒரு எஸ்ஐ கேரக்டர் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக பார்த்தவங்க. சிவா சார்லேருந்து எல்லாருமே பாண்டியராஜன் சார் கூட கேட்டார், அந்த எஸ்ஐ கேரக்டர் பண்ணவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எல்லார் மனதிலும் வந்து பதியக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படம் பாருங்க, நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த நேரத்தில் வந்து மனோஜ், இந்த படத்தில் வந்து நடித்த மனோஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தயாளனுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. இந்த மொத்த யூனிட்டுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வழக்கம் போல் என்னுடைய வளர்ச்சிக்கு என்னுடைய வெற்றிக்கு பெரும் உறுதுணையாக இருந்தது நீங்கள் தான். ஆக்சுவலி எல்லாமே சொல்லிட்டாங்க. சாரை பற்றியும் பேசிட்டாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க. இங்கே சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்ஆர் போயிட்டுருக்காச்சா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல் ஸ்டேஜாக நம்ம ஆர்ஆர் ஃபுல்லுமே நம்ம பண்ணிடுவோம். அப்போ சார் பார்ப்பாங்க, ஜீவா சாரும் பார்ப்பாங்க. அப்போ அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஆர்ஆர்லேயே ஆகட்டும் சரி, நம்ம ட்ரெய்லரில் டீசர்லேயே ஆகட்டும் சரி, அந்த ஆர்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளோ ஒன்று பண்ணி வச்சுருப்பேன். அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோவையும் கெடுக்காமல் நான் இன்னொரு இடத்துல பண்ணி வச்சிருக்கிற மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து போஸ்ட் பண்ணி அந்த படத்தோட அந்த ஸ்பீட் குறையாமல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு போகிறத வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஒரு விஷயத்த வந்து. அப்புறம் சின்ன சின்ன சவுண்ட், சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக அது கொடுக்கும். ஒரு சவுண்ட், ஒரு சின்ன ஒரு சவுண்ட்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து அது வந்து எலோவேட் பண்ணி கொடுக்கும் ஒரு சீக்வன்ஸாக, ஒரு சீனை அப்படின்ற விஷயம் எல்லாமே நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டதுனால சார்கிட்ட நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அந்த விஷயத்தில். ஏன்னா கற்றுக் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணாலுமே கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் நம்ம எடுத்துக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் நிறைய விஷயம் நான் சார்கிட்ட எடுத்துக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுற டைமில் வந்து சார் வந்து பார்த்தாரு. அப்போ அவர் என்னோட நம்பர் வாங்கியிருந்தார். சார் இந்த மாதிரி நான் மீட் பண்ணலாம் உதய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ ஒரு வாட்டி வந்து சார் எனக்கு கால் பண்ணாங்க, இந்த மாதிரி படம் பண்ணுறோம்ப்பா, நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட டெமோஸ் வந்து காமிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சார்கிட்ட போனோம். அப்போ சார் வந்து மானஸ் சார் சொன்ன மாதிரி தான், எனக்கு நீங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று செஞ்சு கொடுங்க, ஒரு சாங் ஒன்று பண்ணி காமிங்க அப்படின்னு சொன்னார். நானும் சாங் பண்ணி காமிச்சேன். சாங் ஓகே, ஃபஸ்ட்டு சாங் ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் சாங் வந்து என்னால் அவருக்கு சரியாக சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல, ஒர்க் பண்ணி கொடுத்ததில்ல. அப்புறம் அதை ஒர்க் பண்ணி அதுவும் ப்ராப்பராக முடிச்சிட்டோம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட வந்து என்னன்னா அப்போ கூப்பிட்டாரு. அப்போ வந்து சொன்னார் மைண்டில், தம்பி நான் உன்னை வந்து ஜஸ்ட் நான் நம்ம படத்தில் மீட் பண்ணலான்னு சொன்னதை வந்து திருப்பி ரொம்ப வருஷம் கழிச்சு திருப்பி சார் வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு இது ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த மேடையில் என்னை நிற்க வச்சதுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதே மாதிரி என்னோட டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா என் கூட வந்து டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ண ஜெகன், அப்புறம் வந்து என்னோட சிங்கர்ஸ், பார்ட்னர் சிங்கர்ஸ், லிரிக் ரைட்டர்ஸு, ஜீவா சார், எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார்.